शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये ஓம் மகாவிஷ்ணுவை போற்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கோடீஸ்வர நிலையை அடைய போகும் ஜாதகர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். கோடீஸ்வர நிலையை அடையக்கூடிய ஜாதகர்கள் யார் யார், அதை தரும் கிரகங்கள் எது எது, அதை பெற்றுக் கொடுக்கும் ஸ்தானங்கள் எது எது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து தனம் அப்படின்னாலே பணம் அப்படின்னாலே குரு தான். இதுக்கடுத்த சுக்கிரன் வருவார். குரு பணத்தை படித்து கொடுப்பவர், சுக்கிரன் வந்து அதை அனுபவித்து மகிழ்பவர். சரிங்களா? இந்த ரெண்டு கிரகங்களோட வலிமை தான் வந்து இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுக்கும் பொது கிரகங்களாக இருக்குது. அனைவருக்குமே இந்த கிரகங்கள் தான் வந்து பொதுவான வசதியான கிரகங்கள் அப்படிங்கிறது அனைவருக்குமே அந்த குருவும் சுக்கிரனும் தான். சரிங்களா? அது அனைவருக்குமே போகணும். பிறக்கும்போது ரொம்ப வறுமையாக, அதாவது ஏதோ வந்து பிறந்துட்டோம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாலுமே இந்நாட்களில் வந்து கோடீஸ்வர யோகம், கோடீஸ்வர நிலையை பெற்றுக் கொடுக்கும் அமைப்புகள் சுய ஜாதகத்தில் வந்து இந்த அமைப்புகள் எது எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து லக்னம் அப்படிங்கிறது வந்து ஆன்மா, ஜாதகரோட உயிர். இதுக்கு அடுத்ததே வந்து தனம் தான். இன்னும் அதுக்கடுத்தது வந்து ரெண்டு, ஒன்று அப்படிங்கிற ஜாதகர். இதுக்கு அடுத்த ஸ்தானமே வந்து பணம் தான், 8ஆம் ஸ்தானம் தனம். சரிங்களா? அதனால் வந்து தனம் அப்படிங்கிறது, பொருளாதாரம் அப்படிங்கிறது இவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து 11ஆம் ஸ்தானம். 11ஆம் ஸ்தானம் வந்து அப்படிங்கிறது லாபம், வெற்றி. சரி, எந்த முயற்சி செய்தாலும் முதல்ல வந்து லாபமான வெற்றிகள் அப்படிங்கிறத வந்து 11ஆம் ஸ்தானம். மீன் வித்தாலும் லாபம் வேணும், பூ வித்தாலும் லாபம் வேணும். அதனால் வந்து லாபம் அப்படிங்கிறது வந்து 11ஆம் ஸ்தானம். இதுக்கடுத்த வந்து இந்த லாபத்தையுமே வருமானத்தையும் வந்து ஒழுங்காக பெற்றுக் கொடுக்கும் லக்னாதிபதியின் வலு, லக்னாதிபதியோட வலிமை தான் வந்து இதைய முறையாக ஒழுங்காக பெற்றுக் கொடுக்குறது. சரிங்களா? 2, 11, அதுக்கடுத்து 1. இதுக்கடுத்து 9ஆம் ஸ்தானம், 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. இது எல்லாம் வந்து அனுபவிக்க வைக்கும் ஸ்தானம் வந்து 9. அது வந்து தனம் அப்படிங்கிறது லாபகரமாக வந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து லக்னாதிபதியோட வலுவேன்னு. சரிங்களா? இது எல்லாம் வந்து ஒன்று சேர பாக்கியமாக பெற்றுக்கொள்வதற்கு வந்து பாகிஸ்தானம் அப்படிங்கிறது வந்து வலுவாக்கணும். சரிங்களா? அதாவது 2, 11 அப்படிங்கிற வருமானத்தை வந்து வர வைக்கிறத வந்து லக்னாதிபதியின் மூலம் தான். லக்னாதிபதி தான் வந்து லக்னாதிபதியோட வலுவின்படி தான் வந்து அது ஒருத்தருக்கு வந்து வரவாக வந்து அமையும். இதை வந்து அனுபவிக்கும் யோகம் அப்படிங்கிறது வந்து 9ஆம் பாக்கியம் ஸ்தானம் அப்படிங்கிறது. அந்த அதிபதி பாக்கியாதிபதி வந்து அதை அனுபவிக்க செய்வார். சரிங்களா? இந்த வகையில் வந்து பார்க்கும்போது மேஷ லக்னத்துக்கு வந்து 2 வரவு அப்படிங்கிற 2ஆம் ஸ்தானாதிபதி வந்து சுக்கிரன் தான். அடுத்து 11ஆம் ஸ்தானாதிபதி சனி. அதுக்கடுத்தது செவ்வாய். அது 2ஆம் ஸ்தானாதிபதி வந்து சுக்கிரன், 11ஆம் ஸ்தானாதிபதி வந்து சனி, அடுத்து லக்னாதிபதி வந்து செவ்வாய். இதெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பாக்கியாதிபதி வந்து 9ஆம் அதிபதி குரு. இவங்களுக்கு சரிங்களா? இவங்களோட வலிமை, இவங்களோட வலிமையை பொறுத்து இவங்களோட தசாபுத்திகள் வந்து ஒருத்தருக்கு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது அமையும். இவங்களோட தசையில் தான் வந்து மெயினாக அமையும். இவங்களோட தசையில் இது வந்து கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது அமையும். சரிங்களா? அதுக்கடுத்த வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து புதன், 11ஆம் அதிபதி வந்து குருவே தான். 11ஆம் அதிபதி குரு. இதை ஒழுங்காக பெற்றுக் கொடுக்கும் லக்னாதிபதியோட பலம் சுக்கிரன். சரி, புதன், குரு, சுக்கிரன். இதுக்கடுத்து 9ஆம் அதிபதியாக சனி.
மகரம் வந்து 9ஆம் ஸ்தானம். அந்த 9ஆம் அதிபதி வந்து சனி. இவங்களுக்கு வந்து இந்த ஸ்தானங்களும் இந்த கிரகங்களும் வந்து வலிமை இருக்கும்போது, தசை நடக்கும்போது இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது வந்து சேரும். சரிங்களா? அதுக்கடுத்த வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு வந்து 2ஆம் ஸ்தானாதிபதி வந்து சந்திரன், 11ஆம் ஸ்தானாதிபதி வந்து செவ்வாய், லக்னாதிபதி வந்து புதன், பாக்கியாதிபதி வந்து சனி. இவங்களுக்கு இந்த ஸ்தானங்களும் இந்த ஸ்தானாதிபதிகளும் வந்து வலிமை இருக்கும்போது அதன் தசாபுத்திகள் வந்து கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது அமையும். இது ஒன்று சேர வலுவாக்கணும். அதாவது தனாதிபதியாகிய 2ஆம் அதிபதி, லாபாதிபதி என்ற 11ஆம் அதிபதி, 1ஆம் அதிபதி என்ற லக்னாதிபதி, சரிங்களா, இதையெல்லாம் அனுபவித்து பாக்கியமாக கொடுக்கறது வந்து பாக்கியாதிபதி. இதெல்லாம் பெற்று அனுபவித்து பாக்கியமாக வந்து அந்த நிகழ்வை ஏற்படுத்துவது வந்து பாக்கியாதிபதி அப்படிங்கிற 9ஆம் அதிபதி. இவங்களோட வலிமை, இவங்களை வந்து யாரோ ஒருத்தர் வந்து கெட்டிருந்தாலுமே வந்து இந்த யோகம் வந்து நடக்காது. சரிங்களா? அது வந்து இதெல்லாம் நல்லா இருந்து பாக்கியாதிபதி கெட்டிருந்தார் அப்படின்னா இந்த எல்லாம் நல்லா இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்க முடியாமல் செஞ்சுட்டுருவார். பாக்கியாதிபதி நல்லா இருந்தாருன்னா, அதாவது 2ஆம் அதிபதி நல்லா இருந்து, 11ஆம் அதிபதி நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து பாக்கியாதிபதி கெட்டு போயிருந்தாருன்னா இதெல்லாம் இருந்துமே அதை அனுபவிக்க முடியாத சும்மா ஒரு பராபக்தியாக மட்டும்தான் அது வந்து இருக்குது. அதெல்லாம் எந்த யூஸும் இருக்காது. ஜாதகருக்கு அதனால் வந்து எந்த யூஸும் இருக்காது. சரிங்களா? எல்லாம் இருந்தாலுமே வந்து லக்னாதிபதி கேட்டிருந்தார் அப்படின்னா அது வந்து ஜாதகருக்கு வந்து அது பெருசாக வந்து ஒரு நல்நிலை, அதாவது யோக நிலை, அதாவது வந்து அதோட நிலையோட அத்தியாவசியமாக அவர் புரியாமல் மாதிரி செஞ்சுட்டு. சரிங்களா? 2ஆம் அதிபதி நல்லாயிருந்து, 11ஆம் அதிபதி நல்லாயிருந்து, அனுபவிக்கக்கூடிய பாக்கியாதிபதியும் நல்லா இருந்தாருன்னா ஜாதகர் வந்து ஒரு நோயாளியாக இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? சரிங்களா? இந்த நோயில் வந்து எத்தனை நாளைக்கு தான் வந்து இதில் அனுபவிச்சுட்டு இருக்கிறது, முழுமையாக அனுபவிக்க முடியாது நோயின் தன்மை. சரிங்களா? அதனால் வந்து இது எல்லாமே அவசியம்தான். இது எல்லாமே அவசியம். சரிங்களா? அதாவது வந்து அடுத்து கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து சூரியன், அதுக்கடுத்தது 11ஆம் அதிபதி வந்து சுக்கிரன், சூரியன், சுக்கிரன், சந்திரன், அது லக்னாதிபதி. அதுக்கடுத்து வந்து பாக்கியாதிபதி, கடகலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி வந்து குரு. சரிங்களா? மீனகுரு. இவங்களோட வலிமை வந்து இதன் நிலையை பெற்றுக் கொடுக்கும். இதன் தசையில் வந்து இந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதி புதனே தான். சரிங்களா? அடுத்தது 1ஆம் அதிபதி சூரியன், அதுக்கடுத்தது பாக்கியாதிபதி செவ்வாய். இவங்களோட வலிமை அப்படிங்கிறது இந்த தசையில் இந்த யோகத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும், கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். அதுக்கடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரன், 11ஆம் அதிபதி வந்து சந்திரன். அதுக்கடுத்த வந்து பாக்கியாதிபதி வந்து சுக்கிரனே தான். 2-9 சுக்கிரன் பாக்கியாதிபதி ப்ளஸ் வந்து லக்னாதிபதி. இதுக்கடுத்த வந்து 11ஆம் அதிபதி சந்திரன். சரிங்களா? இவங்களோட வலிமை வந்து இந்த யோகத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும். அதுக்கடுத்த வந்து துலா லக்னம். துலா லக்னத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய், 11ஆம் அதிபதி வந்து சூரியன். அவரே பாதகாதிபதி தான், ஆனால் அது பேர் கணக்கு. துலா லக்னத்துக்கு 2க்குரிய செவ்வாயுமே, 11க்குரிய சூரியனுமே, அதுக்கடுத்து லக்னாதிபதியான சுக்கிரனுமே, அடுத்து பாக்கியாதிபதியான புதனும். சரிங்களா? பாக்கியாதிபதியான புதன், மிதுனாதிபதி, பாக்கியாதிபதி உங்களுக்கு துலா லக்னத்துக்கு. அதுக்கடுத்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து குரு, 11ஆம் அதிபதி வந்து புதன், 11ஆம் அதிபதி வந்து புதன், கன்னி புதன். அதுக்கடுத்த வந்து லக்னாதிபதி செவ்வாயோட பலம். அதுக்கடுத்த வந்து பாக்கியாதிபதி, விருச்சிகத்துக்கு பாக்கியாதிபதியாக இருங்க சந்திரன். இவங்களோட தசைகளில், வலுவான தசைகளில் வந்து இந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னம் வந்து 2க்குரியவர் வந்து சனி, 11க்குரியவர் வந்து சுக்கிரன். சனி, சுக்கிரன். அதுக்கடுத்து லக்னாதிபதியான குரு, அதுக்கடுத்து பாக்கியாதிபதியான
சூரியன். சரிங்களா? இந்த ஸ்தானங்கள் இந்த கிரகங்கள் இவங்களுக்கு வந்து கோடீஸ்வர நிலை அப்படிங்கிறத பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதாவது இந்த 2, 11, 1, 9 அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருமானஸ்தானம், லக்னஸ்தானம், லாபஸ்தானம், பாக்கியஸ்தானம், இதெல்லாம் வந்து பொதுவான அமைப்புகள். இது வந்து அனைவருக்கும் வந்து மாறி மாறி வரும். சரிங்களா? ஒரே அதாவது ஸ்தானங்கள் ஒரே எண்ணிக்கை அப்படிங்கிறது 9 அப்படின்னா பாகிஸ்தானம். அந்த பாகிஸ்தான் அனைவருக்குமே 9 அப்படிங்கிறது பாகிஸ்தானம். ஆனால் அனைவருக்கும் இந்த ஸ்தானங்கள் வந்து வேறுபடும். லக்ன ரீதியாக வந்து ஸ்தானங்கள் வேறுபடும். சரிங்களா? அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அதிபதிகளை வந்து விளக்கிறேன். சரிங்களா? அதுக்கடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி சனியே தான். அதுக்கடுத்தது 11ஆம் அதிபதி வந்து செவ்வாயை வருவார். 11ஆம் அதிபதி செவ்வாய். அதுக்கடுத்தது வந்து சனி, லக்னாதிபதி சனி. சரிங்களா? அதுக்கடுத்தது 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது புதன். இந்த ஸ்தானங்களும் இந்த ஸ்தானாதிபதிகளும் இந்த இவர்களின் தசையில் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அமைப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்கும். அதுக்கடுத்து கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து குரு, 11ஆம் அதிபதி குரு தான். சரிங்களா? அதுக்கடுத்தது லக்னாதிபதி சனி. சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து பாக்கியாதிபதி. கும்பத்துக்கு வந்து பாக்கியாதிபதி சுக்கிரன். துலாம் அப்படிங்கிறது 9. அந்த அதிபதி வந்து சுக்கிரன் வந்து பாக்கியாதிபதி. இந்த ஸ்தானங்களும் இந்த ஸ்தானாதிபதிகளும் வந்து இவங்களுக்கு வந்து அவர்களின் தசையில் வலுவான தசையில் வந்து இந்த பாக்கியம் அப்படிங்கிறத யோகியதிகளாக வந்து பெற்றுக் கொடுப்பார். இந்த பாக்கியம் அப்படிங்கிறது யோகியதியாக அமைச்சு கொடுப்பார். அதுக்கடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி வந்து செவ்வாய் தான். சரிங்களா? விருச்சிக செவ்வாய். 2ஆம் அதிபதி வந்து மேச செவ்வாய், 9ஆம் அதிபதி வந்து விருச்சிக செவ்வாய். அதுக்கடுத்து 11ஆம் அதிபதி வந்து சனி. சரிங்களா? மீனத்துக்கு வந்து மகர சனி வந்து 11ஆம் அதிபதி. பாக்கிய அதிபதி வந்து இவர், அதாவது செவ்வாய் தான். சரிங்களா? அதுக்கடுத்து லக்னாதிபதி குரு. இவர்களோட வலிமையுமே இந்த அதாவது இந்த ஸ்தானாதிபதியோட வலிமையுமே இந்த ஸ்தானங்களோட வலிமையுமே வந்து இவங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற தசைகள் வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அது வந்து பிறக்கும்போது சர்வசாதாரணமான நிலையில் இருந்தாலும் இந்த ஸ்தானாதிபதிகள், இந்த கிரகங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது, வலுவான ஆக்டிவில் இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி நிலையை தேடி போகும் ஒரு எண்ணங்கள் உற்பத்தியாகும். உற்பத்தியாகி அந்த நிலை வந்து தேடி அடைஞ்சிக்குவார். அல்லது வந்து அதாகவே வந்து வரும் அப்படின்னா அதுக்கு நம்ம சும்மா இருக்கிறன்னு அர்த்தம் இல்லை. நம்ம சும்மா இருந்தாலுமே நம்மளை தேடி வரும். அந்த சிந்தனைகள் வரும். அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் வருவாங்க. சரிங்களா? அதில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு ஈடுபாடுகள் போகுது. இப்படித்தான் வந்து ஒரு கனெக்டிவிட்டி உருவாகும். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்த வீடியோ நம்ம வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். சரிங்களா? வேறொரு தலைப்பில் வந்து அடுத்த என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா திடீர் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து எப்படி உருவாகும், என்னென்ன கிரகங்கள் கொடுக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து திடீர் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது யாராருக்கு ஏற்படும், யாரால் அது ஏற்படும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியும்.